ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் வேறு லெவல் போங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சம் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் இது ஒரு ஜெயியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த சம் நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த சம் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெடிஷ்னல் மெத்தடாக யூஸ் பண்ணி கூட அப்ரோச் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியாகவும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் இதை ரெண்டு வீடியோவாக போடலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும், அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி மெத்தட். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் தான். எல்லாருக்குமே ட்ரிக்கி மெத்தட் வரும், செட் ஆகுமான்னு கேட்டால் நம்ம சொல்லவே முடியாது. அந்த சப்ஜெக்டோடைய அந்த சாப்டருடைய கான்செப்டோட நூக் அண்ட் கார்னரை பயங்கரமாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ட்ரிக்கி மெத்தட் வந்து ஈஸியாக யாராலையும் அப்ரோச் பண்ண முடியும். பட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எனி ஒன் கேன். அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ட்ரிக்கியாக நிறைய விஷயம் படிக்கிறவனுக்கு கூட சம்டைம்ஸ் ட்ரிக்கி வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கான வீடியோவை பார்த்துடுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே நீங்கள் நம்பர் ஆஃப் சம்ஸ் நீங்கள் ஈஸியாகவே அப்ரோச் பண்ணிடலாம். அதை வச்சு கூட நீங்களே நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம், நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரிக்கி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் டைம் சேவிங்காக இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் என்ன இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் மெத்தடை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பை தி வே, இன்னைக்கான சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி அனௌன்ஸ்மெண்ட். எப்பவும் போல தான் நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ், நோட்ஸ், ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜஸ்லாம் நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த எல்லா பேஜஸ்லையுமே உங்களுக்கு நியூஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் நெய்பர்ஸ் இல்லை சிப்ளிங்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீட் JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை அதர் காம்படிட்டிவ் இதே மாதிரி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான சம்ஸ்க்குலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்னமோ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி 4ல் இருக்குது. அப்போ டிகிரி 4ல் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, x⁴ மைனஸ் 3x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 which is equal to 0 அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது என்னமோ பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மீனிங் என்ன, டிகிரி 4 இருக்குது. அப்போ டிகிரி 4 இருந்துச்சுன்னா நமக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். அப்போ அந்த 4 ரூட்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அதை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு என்னென்னா ரூட்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னமோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப், தட்ஸ் ஆல். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி மூவ் பண்ணலாம், என்ன மாதிரி சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கேட்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் த்ரூ அவுட் பை x² டிவைட் பண்ணிவிடுங்க. x² த்ரூ அவுட்டாக என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணிவிடுங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பை x² பை x² பை x² பை x² பை x². அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பை x² பை x² பை x² பை x², ஓகே, பை x². ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிவிடுங்க, x² என்ன பண்ணிவிடுங்க, டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, x² மைனஸ் 3x minus 2 plus 3 by x plus 1 by x²
ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ப்ளஸ் 3/x ப்ளஸ் 1/x² அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? கம்பைன் பண்ணணும். கம்பைன்னா சிமிலர் டேர்ம்ஸ் பவர் மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கம்பைன் பண்ணிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே x² 1/x² கிட்டத்தட்ட அந்த x² டேர்ம் அங்கே இருக்குது. அந்த சிமிலர் டேர்ம்ஸ் என்ன பண்ணுறேன், கம்பைன் பண்ணுறேன். சிமிலர் டேர்ம்ஸ் நான் சொல்ல வரது என்ன மீனிங்னா x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி x டேர்ம் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் x டேர்ம் இருக்குது, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுறேன். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக வச்சுக்கிறேன். அப்போ அப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா x² ப்ளஸ் 1/x² தட்ஸ் x² ப்ளஸ் 1/x² மைனஸ் 3x ஓகே ப்ளஸ் 3/x மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் 3 மட்டும் காமனாக வெளியே எடுத்து போட்டுருங்க. இந்த டேர்மில் செகண்ட் டேர்மில் 3 மட்டும் காமனாக எடுத்து வெளியே போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிள், இங்கே 3 காமனாக வெளியே எடுத்து போட்டிங்கன்னா மைனஸ் இங்கே என்ன வந்துடும்னா 3 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். தட்ஸ் அப்போது சரி 3 வராது 1/x அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, பை எக்ஸ் மைனஸ் 1/x அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். 3 காமனத்துக்கு வெளில போட்டிங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த x² ப்ளஸ் 1/x² இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு -2 + 2 இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. -2 ஓகே ப்ளஸ் 2 -2 + 2னா கொஞ்சம் கேப் போட்டு எழுதிக்கலாம். அந்த +2 நான் இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா -2 நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். -2 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாச்சுன்னா இங்கே நான் தள்ளி வச்சுக்கிறேன். இங்கே என்னது +2 அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், இதை மட்டும் நான் குரூப்பிங் பண்ணிடுறேன். இப்போ குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். x² + 1/x² -2 வந்துருச்சு. -2 + 2 பேலன்ஸ் ஆகிடும். தட்ஸ் இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன். x² + 1/x² -2 இருக்குல்ல, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் x மைனஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். -3 × x மைனஸ் 1/x -2 + 2 உங்களுக்கு என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இங்கே ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். தட்ஸ் இப்போ நீங்கள் இதில் ரெண்டுத்துலையும் என்ன பண்ணலான்னா அந்த x மைனஸ் 1/x காமனத்துக்கு வெளில போட்டுடலாம். அப்போ x மைனஸ் 1/x காமனத்துக்கு வெளில போட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், இதை மட்டும் நான் நெக்ஸ்ட் பேஜ் நான் கொண்டு போய்ட்றேன். ஓகே, இதுலேருந்து மட்டும் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் பேஜ் நான் கொண்டு போய்ட்றேன். கொஞ்சம் கவனிங்க. அப்போ இப்படி எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ கிடச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x மைனஸ் 1/x காமனத்துக்கு வெளில போட்டுருங்க. அப்போ x மைனஸ் 1/x காமனாக வெளில வந்துடும். உள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1/x மைனஸ் 3 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே உங்களுக்கு என்னது 0. தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிவிடுங்க, ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிடுங்க. அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். தட்ஸ் ஓகே. இப்போ பாருங்கள், இதை ஃபர்தராக நீங்கள் எல்லாம் ஈக்குவேஷன் மாதிரி ஃபேக்டரைஸ் எல்லாம் இது பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா x² மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னா ப்ளஸ் ஆர் -1, அதாவது +1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்கோங்க -1 அப்படின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு x² ஓகே, அந்த x அங்கே போய்டும். அங்கே போச்சுன்னா உங்களுக்கு என்னது உள்ளே வரும்போது 3xன்னு வந்துடும். -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட்ஸில் எழுத போகிறீங்க. ஏன் சார் ரூட்ஸில் எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்மே என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது α³ ப்ளஸ் β³ ப்ளஸ் γ³ ப்ளஸ் δ³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா.
அப்போ இது எல்லாத்துக்குமான சம் ஆஃப் தி கியூப்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட். சம் ஆஃப் தி கியூப்ஸ் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனுக்கான ஓகே இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டை ஆல்ஃபா பீட்டா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கானது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்டை ஒரு இதை காமானும் இன்னொரு இதை டெல்டான்னு என்ன பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு இது ஆல்ஃபா இன்னொரு இது பீட்டானா நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இதை நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க, பீட்டா ஈக்குவல் டு -1. எய்தர் இது +1 வச்சுக்கோங்க, இல்லை அது +1 வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம எதாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே வரக்கூடியது காமா ப்ளஸ் டெல்டா. ஸோ இங்கே எப்படி பார்த்தாலும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1னா அப்போ ஆல்ஃபா கியூபு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான். பீட்டா ஈக்குவல் டு -1னா பீட்டா கியூபு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 தான். கரெக்டாக? அப்போ இது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, 2 ரூட்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகுது. 2 ரூட்ஸ் வச்சு எப்படி ஃபார்ம் ஆகுது, சம் ஆஃப் தி ரூட்ஸாகவும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸாகவும் ஃபார்ம் ஆகுது. அப்போ காமா டெல்டா தான் இதுக்கான ரூட்ஸ். அதை ரெண்டுத்தையும் நான் சம் பண்ணுறேன். அப்போ சம் பண்ணால் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டிங்கன்னா +3. தட்ஸ் ஆல். ஓகே. இது ப்ராடக்ட் போட்டிங்க, காமா டெல்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துட்டோம்னா -1 அப்படி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இதை வச்சு என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கிறது இந்த காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வந்துடும்னா, இது காமா, ஓகே, இது வந்து டெல்டா. ஓகே. ஸோ காமா ஸ்கொயர் மைனஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஓகே. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 3 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகே. காமா ஸ்கொயர் மைனஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ இங்கே ஒரு சில ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணணும். என்ன ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் நான் திரும்ப எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற டேட்டா என்னவோ சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட்டும் மட்டும்தான். பட் இதை நம்ம இன்னும் ரீஃபார்ம் பண்ணணும். பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மைனஸ் காமா டெல்டா இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி ரீரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மைனஸ் காமா டெல்டாவை சிம்பிளாக நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா, கவனிங்க, மைனஸ் காமா டெல்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, -3 காமா டெல்டா ப்ளஸ் 2 காமா டெல்டா அப்படி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேலை முடிஞ்சது, நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல காமா ப்ளஸ் டெல்டானே வச்சுக்கோங்க, இந்த இடத்துல காமா ப்ளஸ் டெல்டான்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல காமா ஸ்கொயர், ஓகே, காமா ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல 3 காமா டெல்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவும் வந்துருச்சு. தட்ஸ். ஓகே. இப்போ இதுலேருந்து மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுலேருந்து மட்டும் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமா ப்ளஸ் டெல்டா இன்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணிவிடுங்க. ரீஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா காமா ப்ளஸ் டெல்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 காமா டெல்டா. தட்ஸ். இப்போ உங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்னது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இருக்கிற வேல்யூஸ் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்தது வந்து ஒன்று காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 3 இருந்தது. காமா டெல்டா ஈக்குவல் டு என்னென்னா -1 இருந்தது.
இந்த வேல்யூஸை அப்படியே கொண்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 இன்ட்டு ஓகே 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு -1 தட்ஸ் ஆல். அப்போ என்ன வந்துடும்னா 3 இன்ட்டு 9 ப்ளஸ் 3 ஓகே. அப்போது 3 இன்ட்டு 9 ப்ளஸ் 3 3 இன்ட்டு 12 is equal to 36 தட்ஸ் ஆல். அப்போது உங்களுக்கு கிடச்சது என்னென்னா காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப் ஈக்குவல் டு 36. இது போக நமக்கு முன்னாடி என்ன கிடச்சிருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஆல்ஃபா கியூபுக்கு 1 கியூப் வந்தது, 1 கியூப்னா 1, பீட்டா கியூபுக்கு -1 வந்தது. ஸோ -1 ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டலாக நீங்கள் ஃபர்தராக ஃபைனலாக பார்க்கும்போது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் காமா கியூப் ப்ளஸ் டெல்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்னா 0 ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னா 36ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ கைஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒருக்க நான் கிறிஸ்பாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நேராக நம்ம இது போயிடலாம். ஓகே. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு 4 ரூல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். கண்டுபிடிக்க வேண்டியதுன்றதை டேரெக்டாக எழுதிட்டோம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். சின்ன மேனிப்புலேஷன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இங்கே மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்தது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இதெல்லாமே டெரைவ் பண்ணோம். ஒரு இதை ஆல்ஃபாபெட்டான காம்பினேஷன் எடுத்துட்டோம், இன்னொரு காமா டெல்டான்னு எடுத்துக்கிட்டோம். திரும்ப ஃபர்தராக கொண்டு வந்தோம். ஃபர்தராக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இது கிடச்சிது. ஸோ ஃபைனலாக அந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபைனலாக கொண்டு வச்சு டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆன்சர் 36 ஆப்ஷன் பி. ஸோ மறக்காமல் மக்களே எல்லாருமே நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல், நான் திரும்பியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் சேனல் ஓகே, வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். பாய்.